இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். நீட்டு அந்த தேர்வு முறையில் வந்து சிறந்த மாணவர்களை, மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்கிறதுன்னு இருக்கு. ஒரே கேள்வி, இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேர்த்தி கடன் எந்த கோயிலில்? வேளாங்கண்ணிலையா, இல்லை நாகூர் தர்காலையா, இல்லை எங்கூர் மாரியம்மன் கோயிலையா? அவனுக்கு தேவை என்ன வந்து ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஆனால் நீனும் வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்கிறோங்கிற. ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாத நீங்கள் நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க? நீட்டில் இருக்கிற முறைகளை பாருங்கள். நான் 12ஆம் வகுப்பில் +2ங்கிற 12ஆம் வகுப்பில் 1200க்கு 1199 வாங்கிட்டேன். ஆனால் நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனாக இருக்கேன். நீட்டு எழுதுகிறோம், அதில் நான் தோற்றுவேன். ஒருத்தன் 750 800 மதிப்பெண் வாங்கியிருக்கான் +2ல், அந்த 12ஆம் வகுப்பில். அவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுறான். அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான். அப்போ நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாதவனா இந்த +1 +2 அதை தூக்கிடுங்கன்றேன். நேரடியாக நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்றேன். எதுக்கு போய் நீ இந்த கல்வியை இது தேவையில்லாமல் இருது 2 வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க, அதை எடுத்துருங்கன்றேன். இந்த நீட்டு சிலபஸ் ஒன்று இருக்குல்ல, அதை தூக்கி இதில் வச்சிரு, பாடமுறையை வச்சிருன்றேன். ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்கா? நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன், எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னு கேட்டால் பதில் வச்சிருக்கியா? பழைய மருத்துவர்கள் தான், பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான். இந்த நீட்டில் தேர்வு எழுதி வந்துட்டேன், இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போகிறல்ல, அந்த பாடத்திட்டம் புதுசாக இல்லை, அதே பாடம்தான். அப்போது அதே பேராசிரியர், அதே பாடமுறை, அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன்? இதெல்லாம் உனக்கா நகைச்சுவே இல்லையா? எங்களை மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது. அதை தவிர அது எதை சாதிக்குது? வட இந்தியாவில் தென் மாநிலங்கள்லேயே எங்கேயாவது எங்கள் பிள்ளைகளைப் போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரித்து விடு, துப்பட்டா வெளியில் எடு, உள்ளாடைய கலட்டு, இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதாரில் அதை வெட்டு, இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது? எந்த மாநிலத்தில் செய்தி? இத்தனை மாநிலத்தில் இருக்குது, என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது. ஏன்? அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான். என் பிள்ளைய நீ உள்ளாடை கலட்டிட்டு ஒரு பிள்ளை அனுப்புகிற பொம்பளை பிள்ளைய, அது அந்த வருத்தத்தில் உட்கார்ந்துருக்குமா? மனசில் இருந்து பாடத்தை எடுத்து தேர்வில் எழுதுமா? இதெல்லாம் இந்த கொடுமை. நீங்கள் வேணால் உங்களுக்கு உங்கள் அலைபேசி என்னதாங்க நான் காணொலியில் அனுப்புகிறேன். வட இந்தியாவில் அந்த மேலாளர் சூப்பர்வைசர், தேர்தல் சூப்பர்வைசர் அங்கே நிற்கிறார். அவன் நோட்டை புத்தகத்தை பிரித்து வச்சு எழுதுறானா இல்லையா? 700 பேர் எழுதின தேர்வில் 800 பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே எப்படி? நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இதை தேர்ச்சி பெற்றிட்டியே, இதுக்கு பதில் இதுன்னு தெரியல. அப்போது அவனுக்கு அது வசதியாக இருக்குது. எத்தனை கல்லூரி இருக்குது? எங்களுக்கு 24க்கும் மேற்பட்ட கல்லூரி இருக்குது. எங்கள் மக்களின் காசு, எங்கள் ஆத்தாளப்பன் காசில் எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு. அதில் நாங்கள் ஒரு 400 பேர் படிக்கிற கல்லூரியில் தமிழர்கள் 4 பேர் படித்தா பெருசு. அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான்? மற்ற மாநிலத்துக்காரன். ஏன்? எனக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நீங்கள் தம்பி, நீங்கள் கொலை பண்ணிவிட்டிய. நான் எங்கள் அப்பாவை கொண்டுட்டீங்கன்னு அழுகுனே, கொன்ன நீனும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? இதெல்லாம் சேட்டை தானே? நீ ஒப்புக்கு அழுகிறியா, உளமாற அழுகிறியா? எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கேன், நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமாம் செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கேன், நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கச்சத்தீவில் இதே தான். கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்போ மீட்க தீர்மானம், நீட்டு கொண்டு வரும்போது பேசாமல் இருந்துட்டு இப்போ மீட்க தீர்மானம். எல்லாமே நீங்கள் காவிரி நதிநீர் உரிமை பறிக்கப்பட்ட போது யார் ஆட்சியில் இருந்தது? 410 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துக்கிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யார்? இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி, இதே ஐயா கருணாநிதி ஆட்சி. போட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்தில் திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயா தான். ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க 356 பயன்படுத்தின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் திரும்ப பெற்றீங்க. அது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்கள் 150 கூட 50 கூடன்னு டிஎம்சி கையேந்து வேண்டியது இருக்குது. 950 மில்லிமீட்ரு 3000 4000 டிஎம்சி எனக்கு தண்ணி பெய்யுது. 4000 டிஎம்சி 1100 டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்குது, மீதெல்லாம் கடலில் கிடக்கு.
அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்லை இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில். சொல்லுங்க, 1100 கூட ஒரு 1000 டிஎம்சி தேக்கிறதுக்கு நீர் தேக்கத்தை உருவாக்க முடியல உன்னால. 5000 ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்ட. 5000 ஏக்கர்ல ஏரியை கட்டுறேன்னு சொல்லி என் மக்கள் இடத்த தரலைன்னா நாங்கள் பொறுப்பதுக்கு. எது முக்கியம்னு தெரியல, எது வளர்ச்சின்னு தெரியல. வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊற்றி பேசுகிற உனக்கு வெக்கம் இல்லை. ஏன்னா உனக்கு பசியாறிடுச்சு. இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு 2 பிரச்சனை. சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும், சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும். இதான பிரச்சனை. வயிறு தான் பிரச்சனையாக இருக்குது. நீ எதை பற்றி கவலைப்பட்டிருக்க? நீ எங்களை போய் எதை பற்றி கவலைப்பட்டிருக்க? எங்களுக்கு உயிர் இருக்கா? இல்லை. எங்களுக்கு உணர்வு இருக்கா? இல்லை. எங்களுக்கு உரிமை இருக்கா? இல்லை. எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ஓட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவ. அது நீங்களும் ஒரு ஓட்டு, நானும் ஒரு ஓட்டு, நீங்களும் ஒரு ஓட்டு. அதை வாங்குறதுக்கு 500 ரூபா நோட்டை நீட்டு. இவ்வளோதானே. உனக்கு எதை பற்றி கவலை இருந்திருக்குது? எல்லா நாடகங்கள் தேர்தல் வரும்போது இப்போ தானே நீங்கள் 2 தீர்மானத்தில் பார்த்துருக்கீங்க. தம்பி அண்ணனை பாருங்கள், 2 தானே பார்க்குறீங்க. இப்போ 2 அண்ணா என்னென்ன நீட்டு இந்த இதெல்லாம் சரிங்க. இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, இன்னும் 10-20 நாடகம் இருக்குது, ட்ராமாக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அரங்கேறும். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. வேறு ஏதாவது கேள்வி? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.